அவர்களுக்கும் இங்கே மேடையில் வீட்டிருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும் முதல்கனின் வணக்கத்தை கூறி ஒரு சின்ன உரை. தேர்தல் வந்து கொண்டிருக்கின்றது. எல்லாரும் 3000 வாங்கிட்டீங்களா? வந்துருச்சா? 3000 ரூபாய். கடந்த 2 வருடமாக பொங்கல் பரிசு கொடுக்காத இந்த திமுக அரசு இப்பொழுது 3000 ரூபாய் கொடுத்து உங்களை கௌரவப்படுத்தி இருக்கிறது. இது வந்து வெறும் முன்பணம் தான். பின்னால் வந்துட்டு அடுத்த தொகை வரும் தேர்தல் சமயத்தில். நான் என்ன கேட்கிறேன் என்றால், 3000 ரூபாய் என்பது கடந்த வருடம் தெரியவில்லையா இந்த அரசுக்கு? இல்ல அதற்கு முந்தைய வருடம் தெரியவில்லையா? ஏன் இப்பொழுது மட்டும் திடீர் கரிசனம் தமிழக மக்கள் மேல்? உங்கள் உறவினர் ஜாலத்திற்காக, இந்த ஒருத்தர் விரல் நீ செய்ய போகும் ஜாலத்திற்காக இந்த 3000 ரூபாய். இதன் தன்மை ஏறிக்கொண்டே செல்லும். உங்களது நீங்க எவ்வளவு கூட அந்த வேட்பாளர்களை ஊருக்கு வரலாம் பண்றீங்களோ அவ்வளவு கூட உங்களுக்கு வந்துட்டு ரேட் ஏறும். இப்ப நல்ல மார்க்கெட் போகுது உங்களுக்கு, அதை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு கூட அந்த எதிர்கட்சி வேட்பாளர்களை ஊருக்குள் வரவிடாமல் செய்கிறீர்களோ அவ்வளவு கூட உங்களுக்கான தொகை ஏற்றி தரப்படும். ஒரு நல்ல ஏலத்துக்கு விடப்படும், நல்ல தொகை விலை போவீர்கள் என்பதை கூறிக்கொண்டு, இப்ப எங்க அத்தை இருக்காங்க இல்லையா? எங்க அத்தை யார் தெரியுமா உங்களுக்கு? ஸ்டாலின் அவர்கள் எனக்கு அப்பா என்றால், கனிமொழி அவர்கள் எனக்கு அத்தை. எங்க அத்தை என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்க, டீசல் 73 ரூபாய்க்கும் பெட்ரோல் 90 ரூபாய்க்கும் கொடுப்பேன். நாங்க தேர்தல் வாக்குறுதி நான் ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்னால், 4.5 வருடங்களுக்கு முன்னால் ஒரு வாக்குறுதி கொடுத்தார்கள். நாங்கள் பொதுமக்களுக்கு டீசலை 20 ரூபாய் 23 ரூபாய்க்கும் பெட்ரோலை 95 ரூபாய் தருவோம் என்றார்கள். 4.5 வருஷம் ஆச்சு. இதுவரைக்கும் உங்களுக்கு அந்த டீசல் பெட்ரோலை குறைக்கப்பட்டிருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை என்பதுதான் பதில். ஏன் இதுவரை இந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியவில்லை? அவர்கள் தான் வெளிச்சான். இரண்டாவதாக, கேஸ் சிலிண்டர் 400 ரூபாய்க்கு தருவேன் என்றார்கள். கொடுத்தார்களா? இப்ப எவ்வளவு கேஸ் சிலிண்டர் விலை? 1000 ரூபாய்க்கு போயிடுச்சு. அப்ப 4.5 வருஷத்துக்கு முன்னாடியே 400 ரூபாய்க்கு நான் உங்களுக்கு சிலிண்டர் வழங்குவேன் என்று சொன்ன எங்க அத்தை இதுவரைக்கும் அதை பேச மாட்டேன்றாங்க. நீங்க மக்களாக நீங்க தான் கேள்வி கேட்க வேண்டும். அடுத்ததாக, நாட்டில் வந்து இளம் பெண்கள் விதவைகள் ஆகி கொண்டிருக்கிறார்கள் அதிகமாக. காரணம் இந்த மது என்று காலசாரமாக பேசி வாக்கு செய்திருந்தார் உங்களிடம். நீங்களும் எங்க அத்தை பேச்ச கேட்டு அள்ளி தட்டி ஓட்ட குத்திட்டு 300 ரூபாய் வாங்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது ஒரு சிறு முயற்சி எடுத்தார்களா இந்த மதுக்கடையை மூடுவதற்கு என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை. சரி, உங்கள் கவனத்திற்கு வருகிறேன். இந்த மதுக்கடை நடத்துவதெல்லாம் விட்டு விடுவோம். இந்த மதுக்கடைக்கான மது ஆலைகள் இருக்கல்லவா, இந்த ஆலைகளின் முதலாளிகள் யார் என்பது உங்களுக்கு யாராவது தெரியுமா? அனைவருமே திருட்டு திமுக எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் தான், அமைச்சர்கள் தான் இந்த மது ஆலைகளின் உரிமையாளர்கள். அவர்கள் நினைத்தால் ஒரு நிமிடத்தில் ஒரு கையெழுத்து மூலமாக மது விலக்கை கொண்டு வந்து விட முடியும். ஆனால் இந்த திருட்டு திமுக அரசு அந்த மது விலக்கை கொண்டு வந்தால் நமது தமிழ்நாடு வறுமை கோட்டு கீழே போயிடும். இப்பயே உங்க தலை மேல ஒவ்வொருத்தர் மேல 9000 ரூபாய்க்கு மேல கடன் இருக்கு. எல்லாரும் சாயந்தரம் ஆனா தங்கி டிவியை திறந்து சன் டிவியை வச்சுக்கிட்டு எது நீச்சல் பார்ப்போம். அப்படியே அவங்க அழுதான் நம்மளும் அழுவோம், அவங்க சிரிச்சா நம்ம சிரிப்போம். வரிசையா காலம் சீரியலா பாக்குறமே. ஏதாவது ஒரு நாள் அவர்கள் இந்து மதத்துக்கு ஆதரவாகவோ இந்து மதத்தையோ சார்ந்தோ ஏதாவது ஒரு பாடல் போட்டிருக்கிறார்களா? ஏதாவது ஒரு நாடகம் போட்டிருக்காங்களா? இல்ல. ஆனா நம்ம என்ன செய்வோம்? ஓட்டத்துக்கு அவங்க தான் போடுவோம். நான் மாநில இந்துக்கள், நமக்கு மானம் ரோசம் வெக்கம் எதுவுமே கிடையாது. எவன் ஒருத்தர் நம்ம திட்டான அவனைத்தான் நம்ம வந்தாரை வாழத்தும் தமிழகம் அப்படின்னு கூப்பிட்டுக்குவோம். அதான் பெரியவர் சொல்லிட்டு போறாரு. அப்படியாவது நம்ம ஓட்டு போடுறோம்னு நீங்க தான் சிந்தித்து பார்க்க வேண்டும் மக்களே. ஏன் நாம் அவர்கள் வாக்களிக்க வேண்டும்? ஏன் அவர்கள் நாம் வாக்களிக்க கூடாது? இந்த 300 ரூபாய் ஒரு வாக்கு அவருக்கு தரும் அமௌண்ட்டுக்கு வந்து 300 ரூபாய், அதிகபட்சம் 500 ரூபாய்.
இந்த 500 ரூபாயை நாம் சம்பாதிக்க துப்பு இல்லாமல் இருக்கிறோமா? மான ரோஷம் இல்லாமல் இந்த 500 ரூபாய்க்காக நாங்க பிச்சை எடுக்க வேண்டுமா அவரிடம்? ஒருவன் தன் பாக்கெட்ல இருந்து ஒரு 500 ரூபாய் எடுக்கணும் தர்றானா, உன் காசு 5000 கோடி நான் அடிக்க போறேன்னு அர்த்தம். அப்ப லஞ்சம் வாங்குறான், லஞ்சம் வாங்க வாயிலை வைத்து நம்ம அடிச்சுக்கிறோம். எதுக்காக அடித்துக் கொள்கிறோம்? நாம் தானே லஞ்சத்தை வாங்கி கொண்டு அவர்களை லஞ்சம் வாங்க தூண்டினோம். சட்டப்படி பார்த்தால் லஞ்சம் கொடுப்பதும் குற்றம், லஞ்சம் வாங்க தூண்டுவதும் குற்றம், லஞ்சம் வாங்குவதும் குற்றம். ஆனா இது அனைத்துமே நாம் சகஜமே செய்வது யாரென்றால் நமது நடுத்தர மக்கள் தான். நாம் நம்மை பற்றி சிந்திப்பதில்லை, நமது வாரிசுகளை பற்றியும் சிந்திப்பதில்லை. உங்கள் காலம் முடிந்து விட்டது. உங்கள் வாரிசுகளை எண்ணி பாருங்கள். இன்றைய காம்படிஷனான உலகத்திலே, இந்த போட்டியான உலகத்தில் அவர்கள் வாழ வேண்டும் என்றால் நீங்கள் சிந்தித்து இந்த ஒரு முறையாக செயல்படவில்லை என்றால் நிச்சயமாக தமிழ்நாட்டை ஆண்டவரால் கூட காப்பாற்ற முடியாது என்பதுதான் இன்றைய நிலை. சரி, அடுத்த எங்க அத்தையோட இதுக்கே வந்துருவோம். இந்த இளம் பெண்கள் விதவையாகி கொண்டே இருக்கிறார்கள், அதை நாம் தடுக்கவில்லை. நாங்கள் போடும் முதல் கையெழுத்து அதுதான் என்று வசனம் பேசினார், வீரவசனம். இதுவரை ஏன் அவர்கள் இந்த மதுவை ஒழிப்பதற்கான எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்று யாராவது சிந்தித்து பார்த்தீர்களா? சரி, அடுத்ததாக ஒரு அமைச்சர் பேசுகிறார், நீங்க எல்லாம் ஓசியில் எங்களை பஸ்ஸில் செல்லுகிறீர்கள், ஏன் இந்த 50 பைசா டிக்கெட் கொடுத்து நம்ம போக வைக்கலாம இருக்கமா? இந்த 50 பைசா டிக்கெட் நம்ம கொடுத்து வாங்க போனா இது நம்மளோட காசு 500 கோடியை வாங்கி கொண்டு அவர்கள் அந்த 50 பைசா டிக்கெட் ஓசி நம்ம கொடுக்குறாங்க. ஒன்னு அவர் சொந்த காசிலும் செலவு செய்து இந்த அரசு பஸ்ஸை ஓட்டவில்லை. அவர்கள் மேற்கொண்டு சொல்லிவே காட்டுகிறார்கள் ஓசியில் பயணம் செய்கிறார்கள் என்று. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த 1000 ரூபாய் உரிமை தொகை, ஏமா அந்த தாய் குழந்தை இந்த 1000 ரூபாய் வாங்கி என்னவா பண்றீங்க? கொண்டு போய் பருப்பு டப்பாக்குள்ள ஒழிச்சு வைப்பீங்க. உங்க வீட்டுக்காரரை எடுத்து போய் தண்ணி எடுத்து திருப்பி கவர்மெண்ட்டுக்கு கொடுத்து வந்துருவாரு. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. பெரும்பாலான வீட்டுகளில் இதுதான் நடக்கிறது. சரி, இந்த 1000 ரூபாய் சம்பாதிக்க உங்க வீட்டுக்கார துப்பு இல்லையா, நமக்கான துப்பு இல்லையா? ஒரு கூலி வேலைக்கு போனா ஒரு நாளைக்கு 300 ரூபாய் சம்பாதிச்சா 10,000 ரூபாய் மாசம் சம்பாதிச்சிருவோம். ஆனா இந்த 1000 ரூபாய் நம்ம திருப்பி நான் நிற்போம். இந்த உரிமை யாரோட உரிமையை கொடுக்குறாங்க? இந்த உரிமை தொகை என்பது என்ன எனக்கு புரியவில்லை. உரிமை தொகை என்றால் என்ன? நமது உரிமையை பறித்து கொண்டு நம்ம கொடுப்பதற்கு பேர் உரிமை தொகையா? நமக்கு 1000 ரூபாய் பிச்சை போடுகிறார்கள் அவர்கள். நம்மளிடம் 1 லட்சம் கோடியை அடித்துக் கொண்டு அவர்கள் நமக்கு பிச்சை போடுகிறார்கள். நம்ம வாக்காளர் நிலைமை என்ன? ஒரு சின்ன கதையை மூலம் சொல்லி விடைபெற விரும்புகிறேன். ஒரு ஏழை விறகு வெட்டி இருந்தான். அவன் நம்மள மாதிரி ஏழை வாக்காளர் வச்சுக்கோங்களேன். தினசரி காட்டுக்கு சென்று விறகு வெட்டி பிழைப்பது அவன் தொழில். இப்படி தினமும் காட்டுக்கு செல்ல விறகு வெட்ட வந்து குடும்ப செலவுகளை ஓட்ட பொழுது ஓடி கொண்டிருந்தது. ஒரு நாள் ஆற்றில் அந்த கோடாலி தவறி விழுந்து விட்டது. ஐயோ, கோடாலி ஆத்துல வந்துச்சு, உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தான். அப்ப ஒரு தேவதை வந்துச்சு, என்னப்பா இப்படி வந்து ஆத்துல அழுதுகிட்டு இருக்கேன். ஏமா, என் கோடாலி வச்சுதான் முழப்பு நடந்துக்கிட்டு இருந்தேன், அந்த கோடாலி ஆற்றுல வந்துருச்சுமா, நான் என்ன செய்ய குழப்புகின்றேன். அப்ப அந்த தேவதை அம்மன் பரிதாபப்பட்டு ஆத்துக்குள்ள போயிட்டு ஒரு தங்க கோடாலியை கொண்டாந்து நீட்டுச்சு. இதா பாரு கோடாலிச்சு. அவன், அம்மா இது இல்லம்மா, இது தங்க கோடாலியுமா அப்படின்ட்டான். அப்ப அந்த தேவதை சொல்லிச்சு, என்னடா புழைக்க தெரியாதுன்னு சொல்லிட்டு நேர திருப்பி ஆத்துக்குள்ள போகுது. போய் ஒரு வைர கோடாலியை கொண்டு வந்துச்சு. அந்த வைர கோடாலியை கொடுத்து, இதுவாப்பா உன் கோடாலி பாருந்துச்சு. ஏமா, என்னம்மா நீ இது இல்லம்மா, இது வைர கோடாலிமா, எனக்கு எதுக்குமா அது அப்படின்றான். ஆனா என்ன ரொம்ப நல்லவனா இருக்கேன்னு சொல்லிட்டு திருப்பி ஆத்துக்குள்ள போகுது. போயிட்டு ஒரு வெள்ளி கோடாலியை கொண்டு வந்துச்சு. வெள்ளி கோடாலியை பார்த்த விவசாயி மிரண்டு போய், அம்மா இது இல்லம்மா என் கோடாலி, இது வெள்ளியா இருக்குமா அப்படின்னு அவனோட நாணயத்தை ரொம்ப மெச்சிடுது. ஆனா ரொம்ப நல்லவனா இருக்கேன் சொல்லிட்டு ஆத்துக்குள்ள போயிட்டு இவனோட கோடாலியை கொண்டு வருது. ஏமா இதா பாரு அப்படின்னுது. ஆமாம்மா, இதாமா என் கோடாலி, நல்ல வேலைமா, நீ நல்லா இருப்ப. அந்த கோடாலி வாங்கின உடனே தேவதை அவனோட நேர்மை மேல பிரியப்பட்டு சந்தோஷப்பட்டு, எப்பா நீ ரொம்ப நல்லவனா இருக்க, இந்த தங்க கோடாலையும் வச்சுக்க, வெள்ளி கோடாலையும் வச்சுக்க, இந்த வைர கோடாலை வந்து 4 கோடாலையும் அவன் ஏற கொடுத்துட்டு போயிடுது. திருப்பி ஒரு நாள் ஒரு காலங்கள் போது அடுத்து ஒரு நாள் வந்து மரத்துல வந்து ஆசை அந்த கூழுக்கு அழுதுகிட்டு இருக்கான். அப்ப என்ன கோடாலை கண்டுபிடிச்சு கொடுத்த ஏன் தேவதை வருது.
ஏப்பா என்னப்பா திருப்பி அழுதுகிட்டு இருக்கேன், போறது பக்கத்துல இடம் கேட்பான்னு. இல்லம்மா என் பொண்டாட்டியை காணாமான்னு. அப்ப தேவதை என்னையா அப்படி பொண்டாட்டியை தொலைச்சு நினைக்கிறீங்க, ஆத்துக்குள்ள போயிட்டு ஃபர்ஸ்ட் என் பொண்டாட்டியை கூட்டிட்டு வருது. பொண்டாட்டி கூட்டி வந்தோடனே இவன் என்ன நாம என்ன பொண்டாட்டின்ற டக்குன்னு ஒத்துக்கிட்டே இருந்துச்சு. இல்லம்மா நீ ஆத்துக்குள்ள போவ, புஷ்ப கூட்டிட்டு வருவ, நான் இது இல்லை நீவேன். அடுத்து நீ போய் நக்மாவை கூட்டிட்டு வருவ, அதுவும் என் பொண்டாட்டி இல்லம்மான்னுவேன். மூணாவதா போய் ரோசாவை கூட்டிட்டு வருவ, நான் ரோசாவை என் பொண்டாட்டி இல்லைன்னுவேன். நீ நாலாவதா போய் என்ன செய்வ, என் பொண்டாட்டியை கூட்டிட்டு வருவ, நான் என்ன செய்வேன், ஆமாமா இதுதான் என் பொண்டாட்டினுவேன். நீ என் நேர்மையை பாராட்டி 3 பேருக்கு நீயே வச்சுக்கிட்டு விட்டு போயிருவ. 3 பேர்ல வந்து சமாளிக்கிற பொறுமை, 3 பேர் செல்வாக்கு எல்லாமே வந்து திமுக காரணம் தான் இருக்கு. என்னோட இல்லம்மானிடான். அந்த மாதிரிதான் இன்றைய திமுகவின் நிலை இருக்கிறது. செல்வ செழிப்போடு 3, 4 என்று வைத்துக் கொண்டு காலம் தள்ளி கொண்டிருக்கிறார். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், வறுமை கோட்டு கீழ் அல்லாடி கொண்டிருக்கின்றோம். எனவே மக்களை சிந்தித்து செயல்படுங்கள். உங்கள் ஒருங்கிற ஜாலம் தான் இந்த தமிழ்நாட்டின் தலையத்தை மாற்ற வேண்டும். அப்படி மாற்ற வேண்டும் என்றால் ஒரு கணம் வாக்குச்சாவடிகள் நுழையும் பொழுது உங்கள் நிலையை யோசித்து பாருங்கள். கடந்த 50 ஆண்டு காலமாக மாற்றி 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 திராவிட கட்சியில் வாக்களித்ததின் விலையில் உங்கள் நிலை ஏதாவது மாறி இருக்கிறதா என்று பாருங்கள். உங்கள் நிலை மாறவில்லை என்றால் காரணம் அவர்கள் அல்ல, இந்த திருட்டு திமுக ஆட்சிக்காரர்கள் அல்ல, நீங்கள் தான். நீங்கள் சிந்தித்து மட்டும் செயல்பட்டு வாக்களித்தீர்கள் என்றால் அவர்கள் இந்த நிலைக்கு போயிருக்க மாட்டார்கள். ஒரு சாதாரண ஒரு மோட்ட அம்பாசிடர்ல போன ஒரு திமுக காரன் இன்று வந்துட்டு இனோவா கார்ல போறான்னா காரணம் என்ன? உங்கள் உழைப்பு, உங்கள் பணம். நீங்கள் சாதாரண ஒரு சோப்பு வாங்கினா அதை ஒரு 10 நிமிஷம் வரி கட்டுறீங்க. அந்த வரி காசை சுரண்டி 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 அவர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொண்டார்களே ஒழிய உங்கள் வாழ்வாதாரத்தை அவர்களை தென்னி பார்க்கவே இல்லை என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை. எனவே வாக்காளர் பெருமக்களாகிய நீங்கள், தேவர் வழிவந்த நீங்கள், மூக்கியார் தேவர் வழிவந்த நீங்கள் சிந்தித்து நம் இனத்திற்கு, நம் நாட்டிற்கு இப்படிப்பட்ட திருட்டு கூட்டம், இந்துக்களை மதிக்காத கூட்டம், இந்து கடவுளை அக்கிரமாக அநாகரிகமாக பேசும் இப்படி ஒரு கூட்டம் நமக்கு தேவையா என்று சிந்தித்து பார்த்து முடிவு செய்து இந்த திராவிட கட்சிகளை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று கூறிக்கொண்டு நல்ல வாய்ப்புக்கு விளைவுரை நன்றி பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.